என் மருமவளே, என் மருமவளே. இதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. எப்போ பார்த்தாலும் மருமவளே மருமவளே மருமவளேன்னு ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்கார விட்றாவளா? இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இதில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா விட மாட்டாவ. என்னத்தை சொல்லுங்க. இப்போ ஆறு மவளே, என் மருமவள்கிட்ட எனக்கு பிடிச்சதே இதான். எல்லுன்னா என்னையா நிற்பா, கூப்பிட்டு அடுத்த செகண்ட் என்னன்னு வந்து கேட்கா. நீ இருக்க பாரு. எந்த அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் என்னைய இகழ்றதே வேலையாக போச்சு. இந்த பொம்பளை எதுக்கு என்னையும் கூப்பிட்டுச்சுனே தெரியல. ஏதாவது ஆப் வைக்கிறதுக்கு தான் கூப்பிடும். இதில் வேற என்னைய வேற பெருமையாக பேசுகிறாங்களே. பெருமையாக ஏ திரும்ப என்னன்னு சொல்லுங்க மாமியாரே சொல்லுங்க. ஐயோ நம்ம வேற மைண்ட் வைஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கோம் போல. இன்னைக்கு என்ன கறி வைக்க போற? சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலத்தை. இந்த கிராமத்துலலாம் வைப்பாங்களம்மா, நல்ல மிளகா தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா அம்மியில் அரைச்சி அப்படியே மையா இருக்கணும் பார்த்துக்கோ. அப்போ தான் குழம்பு தேனாட்டி இனிக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு சாலை மீன் உனக்கு வாங்கிட்டு வரேன் பார்த்துக்கோ. நீ நல்லா தூக்கெல்லாம் போட்டு சாலை மீனை நல்லா குழம்பு வச்சிரு. துண்டு மீன் வாங்கிட்டு வர, அதை நல்லா பொரிச்சு எடுத்துரு. இந்த சாம்பார்லாம் அது நல்லாவா இருக்கும், திங்க வேண்டாமா? எப்படியோ நம்மளை அடுப்படியிலே உட்கார வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சேரியத்தை வாங்கிட்டு வாங்க. அடுத்த நிமிஷமே உங்களுக்கு காரசாரமாக தூக்கலாக போட்டு செஞ்சு தந்துடுறேன். வரியாமாவிலே கடைக்கு போயிட்டு வருவோம். சந்தையில் போய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் இருக்கும், போய் வாங்கிட்டு வருவோம். வரியா? அங்கேயும் ஊர் சுத்தக்கூடாது, வீட்டிலே இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்காருமா. பிறகு அங்கேயும் ஊர் சுத்தினா நீ கருத்து போயிருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீ மட்டும் போயிட்டு நான்லாம் வரல. 1 மணி நேரத்திற்கு பிறகு மருமக சொல்றது அப்படியே கேட்கணும் போல. இந்த நல்ல அளவு மீனெல்லாம் என் தலையில கட்ட பார்த்துட்டான். சரி, இந்த மீனை வாங்குறதுக்கு நாளைக்கு காய் வாங்கி சமைச்சிட்டு போயிடலாம். ஒரே நாட்டம். என்னம்மா இன்னைக்கு மீன் வாங்கி ஆவேன்னு தீர்மானம் பண்ணிட்டு போனா அதுக்குள்ள எப்படிமா உன் மைண்டு சேஞ்ச் ஆச்சு? யாத்தாடி உன் மரும உனக்கு பொடி போட்டா போல. பொடியெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி என் மருமக என் கண்ணை திறந்துட்டா. அளவுன மீனெல்லாம் என் தலையில வச்சு கட்ட பார்த்தான். நல்ல வேலை நான் எஸ்கேப் ஆயிட்டேன்ப்பா. வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற காயவே எடுத்து என் மருமக தங்கமா சாம்பார் வச்சு தாரேன்னு சொல்லிட்டா. இது போதும் எனக்கு. என்ன நடந்தாலும் கண்ணே உன்னை விட மாட்டேன். அம்மி அம்மில் அரைக்கணும். அம்மி அதுவும் மிளகா தேங்காய் எல்லாம் அம்மியில் அரைச்சி மைய அரைச்சி வாசனையாக குழம்பு வச்சு தரணுமாம்ல. எப்படி நம்ம போய் தூள் கிளப்பிட்டோம்ல.